நம்ம வீட்டிலையே பாதாம் பவுடர் ரெடி பண்ணி அதை நம்ம பாதாம் பால் ரெடி பண்ணியிருக்கிறோம். இது ரொம்ப ஈஸி தான், ஹெல்த்தியானதும் கூட. வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாதாம் பால் எப்படி செய்யலாம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் பாதாம் எடுத்துருக்கேன். இதை நம்ம கொதிக்கிற வெந்நியில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ கொதிக்கிற வெந்நியில் நம்ம இதை போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். இது தொளி சீக்கிரமாக வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சு மேலே உள்ள தொலியெல்லாம் எடுத்துக்கலாம். இதை 5 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்துருவோம். இதை இந்த மாதிரி நச்சாலே இந்த மாதிரி தொலி வந்துடும். இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இல்லைன்னா ஒரு துணியில் போட்டு அழுத்துனீங்களாலே வந்துடும். இப்போது மேலே உள்ள தொலி எல்லாம் நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதை ஒரு கடாயில் போட்டு வறுத்துக்கலாம். ஒரு கடாயை வச்சுருக்கேன், இதை நம்ம வறுத்துக்கணும். இதை வறுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இப்போ நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கிறேன். இதில் 1/2 கப் நான் பாதாம் எடுத்துருந்தேன். இப்போ 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சுக்கு பொடி. இதில் குங்குமப்பூ இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இதில் சேர்க்கலை. இப்போ இதை நம்ம அரைச்சிக்கிடுவோம். இதை அரைச்சாச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூட வறுத்து வச்ச பாதாமை நம்ம அரைச்சிக்கணும். இப்போ பாதாமையும் அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் குறன்னு அரைச்சி வச்சுக்கணும். இதை நம்ம அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடும். இப்போ பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பால் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பவுடரை நம்ம 10 to 15 நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ நான் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். இதை நல்லா காய்ச்சிக்கலாம். இப்போ பால் காய்ச்சாச்சு. இதை நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பவுடரில் இருந்து நம்ம ஒரு தேவைக்கு எடுத்து இதில் போட்டு கலக்கிக்கிட வேண்டியதான். இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் பாதாமை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் பாதாம் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நம்ம இந்த மாதிரி பவுடர் வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா குழந்தைங்க கேட்கும்போது இந்த மாதிரி நம்ம பாதாம் பால் நம்ம வீட்டிலையே கலக்கி கொடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது. நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.